கச்சத்தீவு பற்றி குறிப்பாக என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப விலாவரியாக பேசியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய மாநில அரசு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு சில கேள்விகள் வைத்திருக்கின்றோம். இத்தனை காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்திலே சொன்ன கட்டுக்கதை, கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க, எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க, எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. குறிப்பாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்லியன் ஐயா பாராளுமன்றத்தில் இதை பற்றி தெல்ல தெளிவாக என்ன பேசியிருந்தார்னா, அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே கேட்கல, எங்களுடைய அனுமதி கேட்கல, எங்களுக்கு தகவல் கூட சொல்லல, காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கச்சத்தீவை கொடுத்திருக்கிறாங்க, இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்வரன் சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் விடல, குறிப்பாக செலியன் அவர்கள் விடல. காரணம், தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள், ஏமாற்றியிருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு கச்சத்தீவு சம்பந்தமாக பெறப்பட்ட ஆவணங்கள், ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட ஆவணங்களை ஒரு முறை படிக்கும் பொழுது மிக தெளிவாக அன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள், டைரக்டர் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் BK பாசு அவர்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை செக்ரட்டரியேட் கான்ஃபரன்ஸ் ரூம் ஃப்ரோட் சென்ட் ஜார்ஜ் மெட்ராஸ்ல 19 ஜூன் 1974 காலையில 11 மணிக்கு சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு 1 மணி நேரம் செல்கிறது. அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த சந்திப்பினுடைய குறிப்புகளை டைப் அடிச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்புட்டாக அதை பதிவு செய்திருந்தார்கள். இத்தனை காலமாக இது கிளாசிஃபைடு மெட்டீரியலாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை நாம் பார்க்கும் பொழுது அதிலே மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது, கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெல்ல தெளிவாக இந்த நோட்ஸ் நமக்கு காட்டுது.